நைட்டுக்கு இட்லி வைக்கவா தோசை வைக்கவா? நீ வைக்கிற இட்லியும் தோசை மாதிரி தான் இருக்கு, நீ சுடுற தோசையும் இட்லி மாதிரி தான் இருக்கு. தோத்தோ நைட்டுக்கு பிரியாணி செய்யுங்க. மாப்பிள்ளை நான் தாத்தா கிடையாது, நீ மாமான்னு கூப்பிடுங்க. ஆ கிழட்டு மூஞ்சிக்கு ஆசையை பாருங்களேன். மாமாவா மாமா? தா 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 தா. உனக்கு நான் அப்பா. எம்மாடி, இப்படி ஒரு மண்டை வச்ச அப்பா எனக்கு வேண்டாம்ப்பா. நான் போய் உங்களுக்கு இட்லியும் சாம்பார் வச்சு கொண்டாரு. மாமா தூக்கம் வருது. சாப்பிடாம தூங்க கூடாது ராணிமா. இந்த கிழவன் செய்யற சாப்பாடு நல்லாவே இல்லை மாமா. மாமாவுக்கு முந்தி மாதிரி சமையல் பண்ண முடியலட்டி இந்த கலவனை ஓசையில தானே சமையல் பண்ண வச்சிருக்கோம். கொஞ்ச நாள் இருக்கட்டும். சரி மாமா. இந்தாங்க சுவையான சாம்பார் சாதம். பாருங்க மாமா, இந்த கிழமை இட்லி தரேன்னு சொல்லிட்டு சாம்பார் சாதம் கொண்டு வந்திருக்கான். மறந்துருப்பாரு, வயசாயிட்டா. கொடுங்க தாத்தா. நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் போய் கதவெல்லாம் பூட்டி லைட்டா அமர்த்திட்டு வரேன். நம்ம இவ்வளவு நாளும் கதவை திறந்து போட்டு தான் உறங்கணும். இந்த கிழமை பெருசா பேசுதான். நல்லதுதான் ராணி, திருடங்கிட்ட வந்துடக்கூடாது. நம்ம கிட்ட வேற 50,000 இருக்குல்ல. ஆமா மாமா. யாரும் இல்ல, இப்ப போய் படுக்கலாம். அடே குள்ளாண்டி, இந்த வீடு தான் நான் சொன்னேன் நம்ம திருட போற வீடு. என்னென்ன இது வித்தியாசமா மரத்துக்கு மேல இருக்கு? இங்க 2 பைத்தியங்க தான் இருக்கு, பிரச்சனையே இல்ல. கிடைக்கிறத சுருட்டிட்டு நைஸா ஊர்ல போய் உட்காந்துக்கிடுவோம். சரிண்ணே சரிண்ணே. நம்மள அடையாளம் சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பிள்ளை இருக்கான், அதையும் தூக்கிடுவோம், எங்கேட்ட கொண்டு வித்துருவோம். சரிண்ணே சரிண்ணே, அப்ப நிறைய பணம் கிடைக்கும். மெதுவா உள்ள போலாம் வா. ஐயோ, யாரு இந்த கிழமை? திருட்டு பசங்களா? யாருல நீங்க? சுட்டு பொசுக்கிடுவேன். ஐயோ தாத்தா, வழி மாறி வந்துட்டோம், நாங்க வந்து போயிருக்கோம். வார்டுல குள்ளாண்டி, வார்டு வார்டு. நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்களை யாராலையும் தொட முடியாது. சுட்டு பொசுக்கிடுவேன். குதிச்சிருவோம் குள்ளாண்டி. எம்மா காலு முறிஞ்சிட்டு. மெண்டலுக்கு இருக்கேன். எங்க கொண்டு வந்து மாட்டி விட பார்த்தா கொஞ்ச நாள் கலவன் சுட்டு கொண்டிருப்பான். கண்ணம்மா கண்ணா, எத்தனை நாளும் அப்படி அழுதுட்டே இருக்க போற? நல்லா இருந்த பிள்ளை மனசுல ஆசையை விதைச்சு இப்படி ஆக்கிட்டாங்களே. ஆரஞ்சத்தை நீங்க சும்மா இருங்க. ஜான் ராஸ்கல் நம்பர் எல்லாம் நான் பிளாக் பண்ணிட்டேம்மா. ஆமா கண்ணம்மா, நாங்க யாருமே அவன்கிட்ட இனிமே பேச மாட்டோம். என்ன இருந்தாலும் உங்க கூட பிறந்த தம்பி, நீங்க பேசிக்கோங்க. அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு நீதான் ஃபர்ஸ்ட். அவனை நாங்க ஒதுக்கி விட்டுட்டோம். சரியா பேசல, பழகல, சுத்தல, அப்புறம் எதுக்குமா இப்படி அழுதுட்டு இருக்கணும்? ஜாக்கத்தனை கோயில் போயிட்டு வரேன். நானும் வரேன் கண்ணா. நான் மட்டுமே போறேன். கண்ணம்மா நான் வரேன். இல்ல, நாங்க கொஞ்சம் தனியா இருந்தது எனக்கு நிம்மதியா இருக்கும், நான் போயிட்டு வரேன். போட்டும் போட்டும், கோயிலுக்கு போனால் வழி பிறக்கும். சார், மனசே ஆரமாட்டுக்கு. அவங்க டேடி மாதிரியே வந்துட்டான். மாமி எப்பவுமே அவன்கிட்ட நம்ம பேசவே கூடாது. சீச்சி, அவன்கிட்ட யாரு நம்ம பேச போறா? அப்படியே போட்டோம் அந்த வெளிநாட்டுக்காரியோட. அத்தை நான் கடைக்கு கிளம்புதேன். சார், மாப்பிள்ளை வீட்டுல என்னை அவமானப்படுத்திட்டானே. மம்மி நீங்க வேணா கோவா போயிட்டு வாங்க மம்மி, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க. இல்ல கண்ணா, கண்ணம்மா கண்ணா நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் போக முடியும். கண்ணம்மாவை நான் பாத்துக்கிறேன் மம்மி. இல்ல கண்ணா, எல்லாத்தையும் முடிச்சுட்டே போறேன், நீ சும்மா இரு. நல்லா இருந்த குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போனான் ஜானு. மாலை மாலை மாலை, பூ மாலை, ரோசா பூ மாலை. டை மச்சான், எப்போ வந்த ஊர்ல இருந்து? ஏல நான் வந்து 4 நாள் ஆகுதுல. அட மெண்டல் பையில ஃபோனே பண்ணல நீ. நான் என் பொண்டாட்டி கூட ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இங்கேயே மாற்றி வந்துட்டேன் தெரியுமா? சூப்பர்ல. அப்போ நீ இங்கே தான் இருப்பியா? ஆமாம் ஆமாம், இனிமேல் இங்கே தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. ஜாலி. ஓ, அப்போ வீட்லேயே பொண்டாட்டி கூட இருந்துக்கிடலாம், வேலையும் பார்த்துக்கிடலான்னு. ஆமாம் ஆமாம், 1 வருஷம் பிரிஞ்சிருந்ததுக்கு இப்போ தான் நல்ல காலம் பிறந்திருக்கு. சரி 2 மாலை கொடு, கோயிலுக்கு போகணும். தாரேன் தாரேன். என்னம்மா நல்லா இருக்கியா? உன் புண்ணியத்துலேயும் உன் புருஷ புண்ணியத்துலேயும் நல்ல போதுமா. கொடுடே, மாலையே கொடுடே. இந்தால எவ்வளவுல மாலை? மூக்குல மிதிச்சு விடுவேன். மாலைக்கு பைசா வாங்குவோனால வந்துட்ட பிடியில. இல்ல, சாமிக்கு போடுறது ஓசியில வாங்கி போடக்கூடாது. நீ விலைய சொல்லப்பா. ஜோடி 200 ரூபா. சரி சரி, நான் உனக்கு அனுப்பி விடுதேன். சரி, என்ன சாமி கும்பிட்டு வரேன். சரி சரி. இந்த பிள்ளை என்ன எங்க வருது? இந்த ஆளுங்கனுக்கா இவ பேர் தெரியலையே. ஏமா ஏமா, கிணத்துல உட்காந்து பண்ணு தானே நீ? ஆமா, சாமி கும்பிட வந்திருக்கேன். 2 மாலை தாங்க. சாமி கும்பிடுறது எவ்வளவு நல்ல விஷயம், அதை எப்படி அழுதுகிட்டே சொல்லுத? மாலை தாங்க, மாலை தாங்க.
கோயிலுக்குள்ள போகும்போது சந்தோஷமா போகணுமா. இப்படி அழுதுகிட்டே போனா நல்லா இருக்காதுமா. நல்லா மூச்சை இழுத்து விடு, எல்லாம் போயிடும். மூச்சை இழுத்து விட்டா உயிர் தான் போகும். மாலையை கொடு. எம்ம எந்த பிரச்சனையா இருந்தாலும் கடவுளை கும்பிடுமா, சரியாயிரும். காதல்னா என்னன்னு தெரியுமா? அதோடைய வழி என்னன்னு புரியுமா? உன்னை விட எனக்கு அதிகமாகவே தெரியுமா. ஒரு நாதாரி என்னைய லவ் பண்ணி ஏமாத்தி விட்டு ஓடிட்டா. என் கண்ணு முன்னாடி ஒருத்தன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கா. அதையே பார்த்து தகிச்சுக்கிட்டு மாலை கடை போட்டு முன்னேறிக்கிட்டு இருக்கேன். அவன் லவ் ஒருத்த முன்னாடி ஓடினான்ல, அவனை விட ₹1 அதிகமாக சம்பாதிச்சு காட்டணுங்கிறதா என்னுடைய வாழ்நாள் லட்சியமே. அதே போல உன்னைய ஏமாத்தின முன்னாடி சூப்பராக வாழணும் அப்படின்னு நினச்சிக்க. எவ்வளவு ரூபா? நீ அழுதுட்டு இருக்க, இன்னைக்கு காசெல்லாம் தர வேண்டாம், நீ சும்மா வச்சுக்க. அட நாதாரி, யாருக்கும் ஃப்ரீயா மாலையை கொடுத்துக்கிட்டு இருக்கான். யார் இந்த பிள்ளை? ஏங்க, இந்த பொண்ணு சாக்லேட் தெரியுமா வீட்ல இருக்கு. அப்படியா? நான் இன்னைக்கு காசு எடுத்துட்டு வரல. நாளைக்கு நான் தந்துருவேன். சரிம்மா, சரி போயிட்டு வா. கண்ணம்மா நல்லா இருக்கீங்களா? என்னைய தெரியுதா? இளிச்சக்கா பொண்ணு. ஓ, இந்த கண்ணலிக்கு பேரு கண்ணம்மாவா? தெரியும். ஏஞ்சலக்கா குழந்தை பாத்துக்கு நீங்க வந்திருந்தீங்க, எனக்கு தெரியும். என்னாச்சு அழுதுட்டே இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, வேண்டுதலுக்காக உள்ள போறேன், பாரு. பால் பாண்டியனா, அந்த பொண்ணு என்ன செஞ்சீங்க? அழுதுட்டே போகுது. ஐயோ, நான் ஒன்றும் பண்ணல. அந்த பிள்ளை வரும்போதே அழுதுட்டு தான் வந்தது. இவன் கள்ளன், ஏதாட்டு பேசியிருப்பான். யா சும்மா இருப்பா, நீ வேற இந்த கடையை காலி பண்ண வச்சிடாத. சரில, நாங்க வாரோம். சரி சரி. சார் எங்க வச்சனே தெரியல. இவர் ஏன் இவ்வளோ டென்ஷனாக போகிறாரு? எனக்கு என்னட்டி தெரியும்? உன் புருஷன் தானே, நீ கேளு. ஆமாம், அப்படியே சொல்லிட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. இந்த பிள்ளை என்ன இங்கே கிடந்து இப்படி தூங்குது? உள்ளே கொண்டு போய் கடத்தினா என்ன? நீ ஒரு வேலையும் செஞ்சிடாத. தாங்க, பிள்ளையை கொண்டு உள்ளே போட்டுட்டு நானும் கொஞ்ச நேரம் உறங்கிட்டு வரேன். அதான் நான் பார்த்தேன். நீ ஒன்றும் போக வேண்டாம் தாய், நானே கொண்டு போட்டுக்கிறேன். வந்துட்டாரு. நெட்டம்மா, ஏஸ் டெல் மீ. என் பர்ஸில் ஒரு 10,000 வச்சிருந்தேன், டீ காணோம். கடவுளே, 10,000 ரூபாய் காணுமா? இது அசால்ட்டா சொல்லுத. ஆமா சித்தி, ஆஃபீஸில் உள்ள கேஷ் கொடுக்கணும், எங்கே போச்சுன்னே தெரியல. பத்துக்கிடுங்க, பர்ஸில் தான் வச்சுருந்தேன். அங்கே ஆஃபீஸில் எங்கேயாவது வச்சிருப்பீரு, இல்லைன்னா யார்கிட்ட திருடி இருப்பாவா? ஆஃபீஸில் வீட்டுக்கெலாம் வரவே இல்லை, ஒரு பைசா வரல. சரி, எரிச்சலாக வருது. கை காசு தான் போடணும் போல. சரி, நான் வாரேன். 500 ரூபா நோட்டெல்லாம் பத்திரமா வைங்க, கட்டாக வச்சுருந்தா அப்படி தான் காணாமல் போவோம். 500 நோட்டு தானே மருமகளுக்கு எப்படி தெரியும்? மருமக தான் எடுத்திருப்பா. நம்ம இடத்த போட்டு சொல்லி கொடுக்க இந்த 2 முட்டாளுமே கண்டுபிடிக்கல. நம்ம சொல்லிடணுமாக்கும். பாவம், என் புருஷன் இப்படி கிடந்து தவிச்சுக்கிட்டு வராற. சித்தி, நான் எதுக்கும் ஆஃபீஸில் ஒர்க்கு செக் பண்ணிட்டு வரேன். சரிப்பா. உங்கள் மாவன் 10,000 ரூபாயை தேடி திண்டாடிக்கிட்டு இருக்காரு, கொடுக்க வேண்டியதானே? பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. அவன் போய் தேடிட்டு வரட்டும், அப்புறம் நான் தான் கொடுக்கணும். கிளவி தான் கொடுக்க போதுன்னு தெரிஞ்சா கூட ஒரு 5,000 ரூபாய்க்கு சேர்த்து திருடி இருக்கலாம். வண்டி எங்க கிளம்புது? நான் ஜோதி பாட்டியை பார்க்க போறேன். எனக்கு அந்த பாட்டியை ரொம்ப பிடிச்சிருக்கு. சாடிக்கு ஏத்த மூடி, இந்த கேடிக்கு ஏத்த கிரிமினல் அது. ஜோதி பாட்டி, இணைந்த கைகள். நீங்க எதுவும் காசு எதுவும் பாத்தீங்களா? 10,000 ரூபாய் தொலைச்சிட்டானா பாவம். தெரியல செல்லம்மா. என்ன காய்ச்சல் வேணுங்க? வடுமாங்க ஊறுதுங்க. வடுமாங்கா ஊரட்டுங்கோ, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்கோ. யோ ஜோதி பாட்டி, இங்கே இருக்கீங்க? என் செல்லமே, இழந்த கைகள் வா வா. யோ பாட்டி, இழந்த கைகள்னா இல்லாத கை. நம்ம 2 கையா இல்லாம இருக்கு, இணைந்த கைகள். என் செல்லமே, என் தங்கமே, என் அழகு குட்டியே, என் லட்டு குட்டியே, எப்படி இருக்கீங்க? இருக்கேன். எரிச்சலா வருது. ஏன் எரிச்சல் வருது? என்னாச்சு? சுரேஷ் அண்ணா எதுவும் பண்ணாரா, இல்லைன்னு கீதாக்கா எதுவும் பண்ணிச்சா? சுரேஷ் பேக்கரிக்கே விட மாட்டுக்கா. ஆமா, ஓனருக்கு அம்மாலாம் பேக்கரியில வந்து உட்காரப்படாதான், இங்கேயே இருங்கன்னு சொல்லிவிட்டா. எனக்கு நேரமே போக மாட்டுக்கு, அதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். இதுதான் விஷயமா? நேரம் போலனா என்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட ஏகப்பட்ட ஐடியா இருக்கு. நேரத்தை போக்குறது எப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு வகுப்பே எடுத்துக்கலாம். அவ்வளோத்துக்கு எனக்கு எல்லாமே தெரியும். தூங்கலாம், உட்காரலாம், கிறுக்கு மாதிரி உட்காந்து யோசிக்கலாம், இந்த மரத்தில் தொங்கலாம், அப்புறம் வீடு வீடாக போய் கதை பேசலாம். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. என்கிட்ட கேளுங்க, டைம் பாஸ் எப்படி பண்ணுறது நான் சொல்லித்தரேன். இம்பிட்டு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. நான் உன்னைய முட்டாளன்னு நினைச்சேன். நினைப்பீங்க முட்டாளாம. சரி, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க சாப்பிடறதுக்கு? நீ வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும்?
தெரியும்? பேக்கரி ஓனருக்கு அம்மா எனக்கு பேக்கரியில் போய் ஏதாவது வாங்கி தாங்க, வாங்க போவோம். அந்த கன்னிகா மூதேவி தான் பேக்கரியில இருக்கும். வா, ஏதாவது வாங்கி தாரேன். கன்னிகா முதேவியா? அது யாரு புது வரவு? புது வரவெல்லாம் இல்ல, என் மாமன் வச்சுக்கிட்டு இருக்காம்ல, அவளை சொன்னேன். ஏ கடவுளே, அதை நீங்க இன்னும் உடலையா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அது வேலை பார்க்குற பிள்ளை தான். ஏதாவது சொல்லி அந்த பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க ஜோதி பாட்டி. நீ நம்பலனாலும் அதுதான் நெசம். சரியா போச்சு. அப்ப சுரேசனனுக்கு 2 பொண்டாட்டி போலயே இந்த பாட்டியை கட்டி வச்சிரும் போல தெரியுது. ஏம்மா, என்னதான் இருந்தாலும் முட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்றதே ஒரு தனி சுகம் தான். அதுலயும் நீ ஊட்டி விடும்போது இன்னும் டேஸ்டா இருக்குமா? ஆமாம்மா, நிஜமாதான். அப்படியாட்டி உங்க அப்பா பாரு, பெரிய பிரியாணி பொட்டலமா வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி, அதான் கழுதைய மேலே உட்காந்து பேசிட்டே சாப்பிடுன்னு எடுத்துட்டு வந்தேன். நீங்க 2 சாப்பிடுங்கண்ணம்மா, அம்மாவுக்கு கீழே சோறு இருக்கு. ஆமா, அப்பாவும் ராத்திரி பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு செமிக்காது. நீங்க 2 பேரும் நல்லா சாப்பிடுங்கம்மா. நாங்க சும்மா காத்து வாங்க தான் வந்தோம். கீழே ரொம்ப புழுக்கமா இருக்குமா, வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டு வீட்டுல இருக்க முடியலம்மா. ஆமாம்மா, காலேஜ்ல ஃபேன் ஓடியும் ஒரே வேத்து வேத்து ஊத்துச்சு. பிள்ளைகளா நல்ல தண்ணி குடிங்கம்மா. எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கீங்களோ அவ்வளவுக்கு அளவு நல்லது. ஏன்னா வெயில் காலத்துல எல்லா வேண்டாத வியாதியும் வரும். ஆமா, தினமும் 2 நேரம் குளிச்சிடணும். காலையில ஒருக்க தலைக்கு, நைட்டு ஒருக்க மேலுக்குன்னு. தண்ணி நிறைய குடிக்கணும். அப்பப்போ ஜூஸ் ஏதாவது கிடைச்சா வாங்கி குடிச்சுக்கிடணும். விலைக்குடனே ஜூஸ் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பீட்ரூட் ஜூஸு, ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு பழ ஜூஸு, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கரும்பு ஜூஸ்ன்னு குடிச்சா கூட போதும். ஆமாம்மா, நாளையிலிருந்து ஆளுக்கு கையில் 50 ரூபா கொடுத்துருமா, ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு வரோம். சரிம்மா, சரி வாங்கிடுங்க, அப்பாட்ட வாங்கிடுங்க. ஏம்மா, ஒரு விஷயம் சொல்லணுமா, இந்த விசாலை பத்தி. விசால பத்தியா? என்ன விஷயம்? ஆண்டி, ஏத்தாடி, இந்த பையன் எங்கிருந்து வந்தா? ராத்திரி மணி 8 மணிலாம் ஆகுது. என்ன தம்பி இந்நேரம்? கரெக்டா அவன் மேட்டரை பத்தி பேசும்போது வந்துட்டானே. ஏன் ஆண்டி நான் வரக்கூடாதா? மணி 8 தானே ஆகுது. நீ நம்ம வீட்டு பிள்ளை, எப்பனாலும் வரலாம்ப்பா, உட்காரு. என்ன சோனியா, விஷால்னு ஏதோ என் பேச்சு அடிபட்டது? அது ஒன்றும் இல்லை சீனியர், இன்னைக்கு காலேஜில் நடந்த விஷயத்தை தான் எங்கள் அம்மாட்ட சொல்லணும்னு இருந்தேன். நான் என்ன நடந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து உடனே சொல்லிடுவேன். அதை என்னத்தை போட்டு சொல்ல? அது என்ன விஷயம்மா? ஏம்மா, இந்த விஷால் வந்து இசைக்காக தானம்மா அவங்க அப்பாவுடைய ரூபாலாம் எடுத்து படிப்பு செலவுக்காக கொடுத்தாங்க. ஆனால் இசை தினமும் ஒரு புது சுடிதார்லாம் போட்டு வந்துக்கிட்டு ரொம்ப அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால என்ன? பாவம், அதுவும் சின்ன பிள்ளை தானே, அதுக்கும் ஆசை இருக்கும்ல. அது மட்டும் இல்லை அங்கிள், என் கூட படிக்கிற ஒரு பையன் கூட அவள் பைக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்தா கஷ்டம் உணர்ந்து படிக்கிற மாதிரியே தெரியல. அடக்கடவுளே, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாச்சே. நல்ல பிள்ளை தான் ஆண்டி, நான் கெட்ட பிள்ளைன்னு சொல்லலை. ஆனால் அவளுக்காக நான் பண்ண தியாகத்தை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்ப நீ தான் கொடுத்தேன்னு அவளுக்கு தெரியுமா? இல்லை அங்கிள், தெரியாது. நான் தான் தெரிய வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கேன். விஷால், நீங்க உண்மையை சொல்ற வரைக்கும் அவ உங்களை பார்த்து திமிராதான் பேசுவா. நீங்க உண்மையை சொல்லிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் பயந்து, ஐயோ விஷால் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா, நம்ம ஒழுங்கா படிக்கணும், வீணா செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு தோணும். கொஞ்ச நாள் போட்டும், எப்படி வருதுன்னு பார்த்துக்கிடுவோம். கொஞ்ச நாள் காசை பூரா கரைச்சிட்டு வந்து நிக்க போறா. சும்மா இருட்டியே அப்படி பேசிட்டு இருக்க. உன் ஃப்ரெண்டு லட்சணத்தை தான் நீ பார்த்தல, என்ன எதுக்கு திட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, அந்த சண்டையை ஆரம்பிச்சிட்டாலுவோ. தம்பி பாப்பா, 2 வாய் வாங்கிக்க. பிரியாணி அங்கிள் வாங்கிட்டு வந்தாரு. இந்த வாரேன். காட்டுப்பா. ஆ, பாச மலைய பாரு. ஆமா ஆமா, பெரிய பிள்ளையானது உங்க அம்மா ஊட்டி விடுறது இல்லையோ? சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா எனக்கு ஊட்டி விட்டதே கிடையாது ஆண்டி. அது எப்படிப்பா, சின்ன வயசுல எல்லாம் ஊட்டி இருப்பாவ. இல்லை ஆண்டி, நான் பிறந்ததுமே என்னைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் வச்சுட்டாங்க. 6 வயசு வரைக்கும் அவங்க தான் வளர்த்தாங்க. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் எல்லாமே நானே தனியாக செஞ்ச ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவங்கள வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. எங்கள் அம்மா நான் பாத்ரூம் போனால் கூட சின்ன வயசில் கழுவ மாட்டாங்க, ட்ரெஸ் மாற்றி விட மாட்டாங்க, குளிக்க வைக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் தான் வச்சுருந்தாங்க. கடவுளே, பெத்த பிள்ளை எப்படி இல்லாம பண்ணுவாங்க? எங்க என்னங்க ஆச்சரியமா இருக்கு. பெரிய பெரிய இடத்துலலாமா அப்படிதாம்மா. சினிமா நடிகர்களும் அப்படித்தாம்மா. வெளியே பார்க்கும்போது பிள்ளையடுப்புல தூக்கிட்டு வேகமா நடப்பாளுவோ. வீட்டில் கொண்டதும் அந்த வேலைக்கார ஆள்கிட்ட கொடுத்து இந்த அம்மா கொண்டு போய் சாப்பாடு கொடு, பாலை கொடுன்னு விட்டுருவாளுவோ. எல்லாமே அப்படித்தான். அப்படி எப்படிங்க அந்த பிள்ளைவா அம்மா தூக்கிட்டு வரும்போது இடுப்புல இருந்துக்கிடுதுவோ? என்னத்த சொல்ல, ஒரு 10 நிமிஷம் ஏர்போர்ட்ல தூக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு நடப்பாளுவோ. அதுகளும் பாவம் வேடிக்கை பார்த்துட்டு வரும். அதுக்கப்புறம் கூடையே பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொம்பளையாலும் வரும். அப்புறம் பூரா அவங்க தான் பார்த்துக்கிட்டு வாவ. எல்லா இடத்துலயும் இப்படித்தான் நடக்கு. எப்போடியோ பணக்கார அளவு இப்படிலாம் இருக்காங்க. அப்ப நம்மலாம் பரவாயில்ல, இன்னுமே நம்ம பிள்ளைல நம்ம பக்கத்துல போட்டுதான் படுக்கோம். இதுதான் ஆண்டி வாழ்க்கை. அம்மா அப்பா அரவணைப்பிலேயே வாழ்றது. நான் வாழ்றதுல என்ன வாழ்க்கை? 7 வயசுலேயே தனி பெட்ரூம் கொடுத்துட்டாங்க.
எம்மாடியோ என் பிள்ளைகள இப்பவும் தனியா படிக்கீங்களான்னா எம்மா நான் படிக்கவே மாட்டேன்னு அழுதுருவாளுவோ இப்ப வரைக்கும் எங்க கூட தான் படுக்குங்க. உங்க பிள்ளைங்க கொடுத்து வச்ச பிள்ளைங்க. ஆமா ஆமா அது என்னமோ உண்மைதான். மக்களே இவ்வளவு நாள் நீங்க கொடுத்த அன்புக்கும் ஆதரவிற்கும் ரொம்ப நன்றி. ஆமா இனிமே நாங்க வரமாட்டோம். ஆமா எங்களை கடைசியா பார்த்துடுங்க. எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க போறோம், இனி வரமாட்டோம். உங்கள் எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்களும் எங்களை மிஸ் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் போகணுமே. ஆமாம், இனிமேல் நீங்கள் எங்களை பார்க்கவே முடியாது, பார்த்துக்கிடுங்க. என்ன செய்ய போகிறீங்களோ தெரியல. 5 வருஷமா நாங்க உங்க கூட பயணம் பண்ணியாச்சு. இப்ப நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. சரி நாங்க கிளம்புறோம், நாங்க போயிட்டு வரோம், பாய். எதுக்கு போறீங்கன்னு மட்டும் கேட்காதீங்க, அது எங்களுக்கு சில பர்சனல் விஷயத்தினால நாங்க சொல்ல முடியாது. ஆமா போயிட்டு வரோம். உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது பங்கஜம், கீதா, எலிச்சக்கா என்கிட்ட சரோஜா, நெட்டவள்ளி, சுந்தரி. நான் ஆபீஸுக்கு போறவ. சான்ஸ் ராணி. நல்லா ஏமாந்துட்டீங்களா? இன்னைக்கு ஏப்ரல் 1, ஏப்ரல் பூல், ஏப்ரல் ஃபூல் காப்பி தூள். நல்லா ஏமாந்தீங்களா? நாங்கள் போகவே மாட்டோம். நாங்கள் வந்துக்கிட்டே தான் இருப்போம். தினமும் உங்கள் ஃபோனில் வருவோம். ஆமாம், எப்போவுமெல்லாம் நாங்கள் டெய்லி வருவோம், உங்களை டார்ச்சர் பண்ணுவோம், நாங்கள் ஊர் ஊராக சுற்றுவோம், எல்லாம் செய்வோம். ஆமா இன்னும் எவ்வளவு கதை இருக்கு, அதுக்குள்ள முடியுமா? இன்னும் இருக்கு நாளும் பொழுதும். போங்க போங்க போய் வேலையை பாருங்க. நாளைக்கு கதையை நாளைக்கு பார்ப்போம். ஏப்ரல் ஃபூல், ஏப்ரல் ஃபூல், ஏப்ரல் ஃபூல்.